ஒரே ஒரு தோல்வி, ஒரு தோல்வி. ஒரு ரீசன் இருக்கணும்ல வெளியேறுவதற்கு. கேட்டா எங்களுக்கு தனிச்சின்னம் தரலாம். இதெல்லாம் வந்து இப்ப தான் தெரியுமா உங்களுக்கு? எலக்ஷன் டயத்துல தெரியாதா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தப்ப இவர் என்ன சொன்னாரு? என் வீட்ல வேலை பார்க்குறவங்கலாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கங்கிறாரு. இப்போ வீட்டிலேயே பிரச்சாரம் செய்யலையா அவரு? என்னங்க பிரச்சாரங்கிறது எதிர்த்த விட அடுத்தடுத்து சொந்த வீட்டில் இத்தனை வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட அவர் சொல்லலையா? அப்படி சொல்லி அவங்க போட்டாங்க அப்படின்னா யார் வீட்டில் ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க? காதர் மொய்னியும் தான் சொன்னாரு, என் பேத்தி உங்களுக்கு தான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டான். ஆமாம், இப்போ யார் வீட்டில் இப்போ தான் அவங்க வாயிலேருந்தே வந்துருச்சா? யாரை தோக்கடிக்கணும்னு நினச்சி ஓட்டு போட்டாங்களோ அவங்க அமைச்சர்களை நின்றுட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்கிறீங்க. ஓட்டு போட்டவங்க அதுக்காக ஓட்டு போட்டாங்க விஜய் கட்சியில் அமைச்சராக. இப்போ யார் சார் ஸ்லீப்பர் செல்லு? யார் ஸ்லீப்பர் செல்? எங்கள் மொழி எங்கள் இனத்திற்கு ஒரு கன்னடரை எப்படிங்க நியமிக்கலாம்? டெல்லி பிரதிநிதி தான் தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசணும் சார். நாளைக்கு மேகத்தாடு இது மக்கள் பிரச்சனை இல்லைன்னு முடிச்சு மேகத்தாட்டில் வந்து என்ன முடிவு எடுப்பார் வெங்கட் நாராயணா? நாங்கள் சொந்தக்காரரான டி சிவகுமாருக்கு ஆதரவு எடுப்பாரா? தன்னுடைய படத்தின் கதாநாயகனான தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆதரவு எடுப்பாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு சார்பு எடுப்பாங்களா? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் ஊடகவியலாளர் திரு ஜீவசாகோப்தன் அவர்கள். வணக்கம். மதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்று கூடியிருக்கு. அதில் ஒருமித்த கருத்தாக திமுக கூட்டணியிலிருந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக மதிமுக அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு ஆரவாரமாக காணப்பட்டது. நாங்கள் வெளியேறுறோம் அப்படின்னு சொன்ன உடனே விசில் அடிக்கிறாங்க, கைதட்டுறாங்க. இன்னொரு புறம் தாவேக்காவோட கூட்டணியா இல்லை அடுத்து யாரோட கூட்டணி என்பதை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கடையநல்லூர் எம்எல்ஏவும் சீர்காழி எம்எல்ஏவும் கலந்து கொள்ளலை அப்படின்றத செய்தியாக பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? மதிமுகவை பொறுத்தவரையும் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அவங்கெல்லாம் விஜய் பக்கம் ஒரு சார்பு நிலை எடுத்ததை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு முன்பு வைகோலாம் பேசினவர் இளைஞர்கள் எல்லாம் அப்படியே விஜய் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு அவ்வளோ புலங்காயம் இருந்து சொல்கிறார். விஜய் தோற்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த ஒருவர் விஜய் பக்கம் தான் இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு தேர்தல் முடிவுக்கு முன்பே இவ்வளவு சொல்லும் போதே எனக்கெல்லாம் அதிர்ச்சியா இருந்தது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லுங்க இளைஞர்கள் அங்க போட்டுட்டாங்கன்னு சொல்லுங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் வந்து நமக்கு அப்பயே சந்தேகமாச்சு. அதற்கு பிறகு அவர் பட்ட பாடு இருக்கே, ஐயையோ நான் உதயசூரியன்ல நின்னுட்டேன். உங்களுக்கு தனிச்சின்னத்துல நின்றுருந்தா இந்நேரம் ஐயா விஜயை நான் ஆதரித்திருப்பேனேங்கிற மாதிரி வெளிப்படையாவே அவர் பேசினார். போயிட்டாங்களே, முஸ்லீம் லீக் போயிட்டாங்களே, விடுதலை சிறுத்தைகள் போயிட்டாங்களே, அமைச்சர் கிடைச்சிருச்சு, காங்கிரஸ் கிடைச்சிருச்சு, ஐயோ நான் உதயசூரியன் நின்றுட்டேனேங்கிற மாதிரி அவரே பேசினார். இப்போ அநேகமாக அவங்க திமுகலேருந்து விலகி விஜய்க்கு முழு மூச்சாக, ஏன்னா அந்த ஒரு மாத ஆட்சி எப்படி நடக்குதுன்னு கேட்டால் இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே கிடையாதுன்னு சொன்னார். அருமையான ஆட்சி அப்படின்னு. உண்மையான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு ரொம்ப தீவிரமாக விஜய் கட்சியை விஜயின் அரசை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. ஒரே ஒரு தோல்வி. தொடர்ந்து 10 தேர்தலில் இதே திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றாங்க. அப்படிதானே? மக்களவை, சட்டமன்றம், இன்னொரு மக்களவை, சட்டமன்றம், இடையில வந்த இடைத்தேர்தல், உள்ளாட்சி, எல்லாத்துலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றதில்ல. ஒரு தேர்தலில் தோத்துருச்சு, அவ்வளோதானே? 2 மக்களவையில் இந்த கூட்டணி ஜெயிச்சிச்சுல தமிழ்நாட்டில். எவ்வளோ பெரிய வெற்றி! 40க்கு 39 சாலிடாக அடிச்சிச்சுல. 100% இதே கூட்டணி தானே, இன்னைக்கு வெளியேறி இருக்கிற அந்த கூட்டணி தானே. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வெளியேறுவதற்கான என்ன ஒரு நியாயமான காரணம் சொல்ல முடியும்? இல்லை, முல்லை பெரியாறில், மேகத்தாட்டில், ஈழப் பிரச்சனையில், கச்சத்தீவில் இந்த ஒரு மாதத்தில் திமுக செய்த துரோகம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு ரீசன் இருக்கணும்ல வெளியேறுவதற்கு. கேட்டால் எங்களுக்கு தனிச்சின்னம் தரலாம். இதெல்லாம் வந்து இப்போ தான் தெரியுமா உங்களுக்கு? எலெக்ஷன் டயத்தில் தெரியாதா? உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்த போது தெரியும். குறிப்பாக வந்து விகடனுக்கு துரை வைகோ ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லா கட்சிகளிலும் ஊடுருவி இருக்காங்க, மதிமுகவில் இருக்காங்க, இடதுசாரிகளையும் இருக்காங்க, ஐஎம்எல்லையும் இருக்காங்க, இப்படி காங்கிரஸ் கட்சியிலையும் இருக்காங்க. இப்படி ஊடுருவிக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் அவங்க வந்து சொந்த கட்சிக்கு எதிராகவே செயல்படுறதெல்லாம் பார்க்க முடியுது. திமுக ஆதரவாகவும் தங்களுடைய கட்சிக்கு எதிராகவும் செயல்படுறதெல்லாம் பார்க்குது. திமுக விரும்புது. திமுக சில ஊடகவியலாளருக்கு காசை கொடுத்து
குறிப்பிட்ட கட்சிகள, இந்த கட்சிகள வந்து விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது மாரி செயல்பட வைக்கிறாங்க அப்படின்னு துரை வைகோ ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறாரு. அது கடந்த காலங்கள்ல இருந்தே இருந்திருக்கு. அது தெரிஞ்சு தான் நாங்க உடன் பயணிச்சோம் அப்படின்றாரு. எப்படி அத பார்க்கிறது அப்போ? இவர் உடன் பயணிக்கிறது இருக்கட்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தப்ப இவர் என்ன சொன்னார்? என் வீட்ல வேலை பார்க்குறவங்கலாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கங்கிறாரு. அப்ப வீட்டிலேயே பிரச்சாரம் செய்யலையா அவரு? என்னங்க பிரச்சாரங்கிறது எதிர்த்த வீடு அடுத்த வீடு. சொந்த வீட்ல இத்தன வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட அவர் சொல்லலையா? அப்படி சொல்லி அவங்க போட்டாங்க அப்படின்னா, யார் வீட்ல ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க? காதர் மொய்னீன் தான் சொன்னாரு, என் பேத்தி உங்களுக்கு தான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டான்னு சொன்னாரு. ஆமா. இப்ப யார் வீட்ல இப்ப தான் அவங்க அவங்க வாயிலேருந்தே வந்துருச்சா? யார் கட்சியில ஸ்லீப்பர் செல், எந்த கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல் இருக்காங்க சார்? இப்ப எல்லாருமே விசிலுக்கு போட்டோங்கிறாங்க. அப்ப உங்க கட்சி ஏணி சின்னத்துக்கு திமுக காரன் ஓட்டு போட்டான்ல? எதனால ஓட்டு போட்டாங்க? நீங்க விஜய எதிர்த்து, திமுகவை ஆதரித்து, எடப்பாடிய எதிர்ப்பதனால தானே ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு போட்ட மக்கள ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க நன்றி தெரிவிக்கிறீங்க. யாருக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க? விஜய் அமைச்சரவையில பங்கு பெற்றுட்டு, உதயசூரியனுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க. எவ்வளவு முரண்பாடா இருக்கு அது. நீங்க யார தோற்கடிக்கணும்னு நெனச்சு ஓட்டு போட்டாங்களோ, அவங்க அமைச்சரவையில நின்னுட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்றீங்க. ஓட்டு போட்டவங்க அதுக்கா ஓட்டு போட்டாங்க? விஜய் கட்சியில அமைச்சர் ஆகுறதுக்கு? இப்ப யார் சார் ஸ்லீப்பர் செல்லு? யார் ஸ்லீப்பர் செல்லு? பக்கத்திலேயே இருந்துட்டு என் கூட இப்ப பேசிட்டு வெளிய போனோனே எனக்கு எதிரா நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க ஸ்லீப்பர் செல்லா? நான் ஸ்லீப்பர் செல்லா சார்? இப்ப உட்கார்ந்து பேசுறோம். வெளிய போனோனே எனக்கு எதிரா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் முழிக்கிறேன். பாலாஜி இப்ப வரையும் நம்ம கூட தானே இருந்தாப்ல அப்படின்னு. அப்படிதானே சார் எல்லாரும் இருந்தீங்க. தோல்வின்னு வந்த உடனே அம்புட்டு பேர் டக்கு டக்கு டக்குன்னு விஜய் ஆதரவு நிலைக்கு போனாங்க. உடனே விஜய் வந்து பாஜக எதிர்ப்பாளர். அவரு பெரியார ஏத்துக்கிட்டாரு, அம்பேத்கர ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது மத்தவங்களாவது தனி சின்னத்துல நின்னு அமைச்சர் அது இதுன்னுட்டு போனாங்க. இவர் உதயசூரியன் சின்னம் நின்னுகிட்டே விஜய் ரசிகரா இருந்தாரே. நீங்க சொன்னது போல அந்த ஆதங்கமும் இருக்குல்ல. எங்கள வந்து இந்த தனிச்சின்னத்துல நிக்க விடல. அ உதயசூரியன் சின்னத்துல நிர்பந்திச்சாங்க நிக்கணும்னு சொல்லி. இப்படியெல்லாம் நாங்க பல கசப்புகள கடந்து திமுக தலைமைக்கு ஒரு நெருக்கடிய குடுத்துறக்கூடாது. ஒரு கசப்ப குடுத்துறக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த இப்ப கூட்டணியில. ஏன் அத கசப்ப குடுக்குறீங்க? ஒண்ணு அப்ப குடுத்துருக்கணும். இல்லன்னா அப்படியே மரியாதையா நாங்க தொடருவோம். நல்ல ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா தொடர்ந்து பேசுவோம். இந்த இன்னைக்கு டெல்லியில வெங்கட்ராம நாராயணன் ஒரு கன்னடர நியமிச்சிருக்கிறாங்க. வைகோ அதுக்கு அறிக்கை விட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கணும்ல, விஜய் ஆட்சிக்கு எதிரா. சார் தமிழ்நாட்டு பிரதிநிதியா ஒரு கன்னடரா சார்? யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது நடக்குமா? ஒரு கன்னட பிரதிநிதியா மலையாளிய போட்டா கர்நாடகம் எப்படி இருக்கும்? வட்டால் நாகராஜ் என்ன பண்ணுவாரு? ஏன் சித்தராமையா, சிவகுமார் என்ன பண்ணுவாங்க? ஜெகதீஷ் ஷெட்டர் என்ன பண்ணுவாரு? எடியூரப்பா என்ன பண்ணுவாரு? ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஒரு கன்னடர இவர் படத்துக்கு தயாரிச்சாருங்கிற காரணத்துக்காக அவர வந்து டெல்லி பிரதிநிதியா போடுறாங்க. உலகெங்கும் நடக்காத கூத்து சார் இது. எங்கேயுமே இப்படி நடக்காது. இப்படி ஒரு காட்சியெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு சிபிஐ வீரபாண்டியன் ஒண்ணு சொல்றாரு. அது அந்த கட்சியினுடைய முடிவு அப்படின்றாரு. எது டெல்லி பிரதிநிதி போட்டதா? ம். ம், ம். ஒரு தேசிய கட்சியான சிபிஐ இப்படி சொல்வதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்ல. திராவிட கட்சியான மதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற பெரியாரியத்தை ஏற்றுக்கொண்ட விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு என்னன்னு தான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு? அவங்க இதுல மௌனம் தான். ம். திருமாவளவன் கண்டிச்சு அறிவிக்கவில்லையா? போராட்டம் தான் அறிவிக்கலையா? ஆ. இது அவங்க கொள்கைக்கு விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைக்கு எதிரானது. இப்படி தமிழ்நாட்டு பிரதிநிதியா கன்னடரை போடுவது என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த தமிழ் தேசிய பெரியாரிய கொள்கைக்கு எதிரானது. அப்ப அத எதிர்த்து அவங்க பேசலையா எதுவுமே? ஆமா இதுவரைக்கும் பெரிய அமைச்சர் அறிக்கை வன்னியரசு எதுவும் சொல்லல. அவர் எதுவும் பேசல. ம். இத நம்ம என்ன சொல்றது? இப்ப இப்ப என்ன என்ன கணக்கு இது? திமுக இந்த மாரி வேலைய மறந்தும் செய்யாது. அதிமுகவும் இந்த மாரிலாம் வேலையெல்லாம் செய்யாது. அதிமுக, திமுக மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணுவாங்களா சார்? ஒரு கன்னடர ஒரு படத்த தயாரிச்சார். ஏற்கனவே ரதன் பண்டித்த போட்டு அரசு ஆமா. பொறுப்புல போட்டு அது வந்து விமர்சனங்கள் வந்த பிறகு அது வேண்டான்னு அ கைவிட்டுட்டாங்க. இப்ப மீண்டும் ஒரு விமர்சனம் இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ண முடியுமா அப்படி? இல்ல இப்ப உங்க ஆதரவு தருபவர்கள் என்ன சொல்றாங்க? பாஜக ஆட்சி வந்துறக்கூடாதுனால தான ஆதரவு தர்றாங்க. இது எல்லாமே பாஜக பேட்டர்ன் தானே சார். மொழி உணர்வை சிதைப்பது, மாநில அடையாளத்தை அழிப்பது என்பது பாஜகவின் நோக்கம் தானே. இல்ல ஒரு நியமனத்தால மொழி பற்று நீர்த்து போயிடுமா இங்க? விட்டுருங்க. காவிரி பிரச்சனையிலருந்து எல்லாத்தையும் விட்டுருங்க. இதுல என்ன இருக்கு? நம்ம இந்தியா தானே. பிஜேபி காரங்க இப்படி தான் பேசுவாங்க. எல்லாமே இந்தியா தானே.
கர்நாடகாவும் இந்தியா தானே. அவன்ட்ட ஏன் பிரச்சனை போடுறான்? எல்லாரும் இந்தியரா இருங்க. ஒரு இந்திய மாநிலம், இது ஒரு இந்திய மாநிலம். இப்படி யோசிங்க. அப்புறம் எதுக்கு மொழி வழி மாநிலம்னு தனியா வச்சீங்க? மொழி வழி மாநிலம்னு வச்சதே, அந்தந்த மொழி, அந்தந்த பண்பாடுக்குன்னு தனித்துவமான ஒரு அமைப்பு, நிர்வாக அமைப்பு, அது தனித்த பண்பாடோட இருக்கணும்னு தானே. குஜராத்தோட தமிழ்நாட்டையும் சேர்த்து விட்டுற வேண்டியதானே. எதுக்கு எதுக்கு மாநிலம்னு ஒண்ணு இருக்கு? எல்லாரையும் சேர்த்து அப்படியே ஒண்ணுன்னு ஆக்க வேண்டியதானே. அதான் எல்லாரும் ஒண்ணு தானே. மலையாளி, குஜராத்தி, பஞ்சாபி, பெங்காலி, மராத்தி, ஊபி, பீகாரி, போஜ்புரி எல்லாரையும் ஒண்ணுன்னு ஆக்குங்க. எதுக்கு அந்தந்த மாநிலங்கள், மொழி வகையில பிரிச்சிருக்கீங்க? இது இது நல்லா யோசிச்சு பாருங்க. வந்தே மாதரம் 2 முறை பாடுறாங்க. அ வந்தே மாதரம் பாடுனாங்க. தேசிய கீதம் 2 முறை பாடுனாங்க. இப்ப டெல்லி பிரதிநிதியா கன்னடர நியமிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஜோதிடர நியமிச்சாங்க. ஆட்சிக்கு வந்து இப்ப தானே வந்திருக்கு விமர்சிக்காதீங்கங்கிறாங்க. ஆனா வந்த 45 நாள்ல எவ்வளவு விஷயங்கள் இல்ல நடந்திருக்கு இதுல பாருங்க. மக்களுக்கு என்ன தோணும்னா, அ இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லல்ல. மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிற பிரச்சனைய பத்தி நம்ம பேசலாம். ஆனாலும் ஒரு நியமன பதவி, அ இப்ப ரதன் பண்டித்த போடுறதா இருக்கட்டும், இல்ல இப்ப வெங்கட் நாராயணாவ போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அரசு பதவியில யார போடணும் அப்படின்றது தனிப்பட்ட விஜயினுடைய அவர் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட விஜயினுடைய விருப்பம், தனிப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸின் விருப்பம், தனிப்பட்ட பாஜகவின் விருப்பம். அப்புறம் ஏன் சார் பாஜகவை எதிர்க்கிறீங்க? இந்தி படிக்க வேண்டியது தானே சார்? இந்தி திணிச்சா வாங்கிக்கோங்க. இந்தி தானே தேசிய மொழி. அப்படி சொன்ன உடனே அண்ணாக்கு கோவம் வந்துச்சு, பெரியாருக்கு கோவம் வந்துச்சு, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஏன் அதெல்லாம் ஏத்துக்கல? அவங்கலாம் ஏன் இந்திய ஏத்துக்கல? இருமொழி கொள்கைன்னு ஏன் தெளிவா நின்னாங்க? அதுவும் மக்கள் பிரச்சனை இல்லன்னு போ வேண்டியது தானே? எல்லாமே மக்கள் பிரச்சனை இல்ல தானே? டெல்லி பிரதிநிதினா தமிழ்நாட்டு பிரச்சனைய பேசணும் சார். நாளைக்கு மேகதாடு இது மக்கள் பிரச்சனை இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? மேகதாட்டுல வந்து என்ன முடிவு எடுப்பாரு வெங்கட் நாராயணா? தங்க சொந்தக்காரரான டி. சிவகுமாருக்கு ஆதரவா எடுப்பாரா? தன்னுடைய படத்தின் கதாநாயகனான தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆதரவா எடுப்பாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு சார்பா எடுப்பாங்களா? இல்ல இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தானா? இப்ப தஞ்சாவூர் விவசாயிகள் வந்து யாரு? தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு அந்த கடைமடை பகுதியில வச்சு தான் உங்களுக்கு தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம்லாம் எல்லாத்துக்கும் தண்ணி போகுது. இப்ப மேகதாட்டு பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. இல்லன்னா இப்படி ஒரு நியமனத்த நியமிச்சிருப்பாங்களா அவங்க? இல்ல இதுல ஒரு கன்னட ஒரு நபர, ஒரு தயாரிப்பாளர நம்ம வந்து தமிழகத்தினுடைய அரசு பொறுப்புல நியமிச்சா, ஒரு எதிர்ப்பு வரும். இல்ல ஒரு சலசலப்பு வரும்னு விஜய்க்கு தெரியாதா? தெரியாதா? இல்ல அதைத் தாண்டி தன்னை சுற்றி இருப்பவர்கள் இவர்களாக இருப்பது தான் நல்லதுன்னு நினைக்கிறாரா எனக்கு தெரியல. ஏன்னா ஜெகதீஷ் பழனிசாமிங்கிறவர தனிச் செயலரா நியமிச்சிருக்கிறாரா? இத ஜோதிடர் நியமிக்கும்போதே அவர் நியமனம் செஞ்சுட்டாரு. இப்ப தான் அத வெளிய கொண்டு வராங்க. ஆமா. புரியுதுங்களா? அப்ப ஜெகதீஷ் பழனிசாமி அவர் வந்து இவருக்கு பிஆர்ஓவா இருந்தவரு. ஜோதிடரு. அவர் இவருடைய இவருக்கான ஜோதிடரு. இவங்கள எல்லாரையும் இந்த அரசு பதவியில கொண்டு வராரு. இவருடைய பெர்சனலா இவருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க. அ அவருடைய தகுதி என்பது இவருக்கு நண்பர். அவருக்கு தகுதி என்பது இவருடைய சினிமாவ மார்க்கெட்டிங் பண்ணி தந்தவரு. அவருடைய தகுதி என்பது இவருக்கு ஜோதிடம் பார்த்தவரு. அவருடைய தகுதி என்பது இவருடைய ஜனநாயக படத்தை தயாரித்தவரு. இதுதான் தகுதியா? தமிழக அரசு பதவிகளை வகிப்பதற்கான அடிப்படை தகுதிகள் இதுவா? அதுதான் கேள்வி எனக்கு. ராஜாராம் இருந்திருக்காரு. தளவாய் சுந்தரம் இருந்திருக்கிறாரு. எவ்வளவு முக்கியமான பதவி. வைகோக்கு குடுக்கிறதா கூட பேசிட்டு இருந்தாங்க இடையில. அவருக்கு அது மாரி குடுக்க போறாங்கன்னு. ஒருவேளை வைகோ குடுத்திருந்தா கூட ஓகே தான். ஏன்னா ஒரு டெல்லி பார்லிமெண்ட்னா என்னன்னு அவருக்கு தெரியும். அவரு ஒரு அனுபவம் வாய்ந்தவர் அடிப்படையில அவருக்கும் வைகோக்கு கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. அப்ப தன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதில் அவரு தெளிவா இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். இல்ல இவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வரி பணம் செலவிட செய்யப்படுவது தான் இங்க பிரச்சனையா? கண்டிப்பா. ஏங்க என் வரிப்பணத்திலிருந்து தமிழக அரசின் நியமனம் என்பது என்னுடைய வரிப்பணத்திலிருந்து, உங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வருது. வரிப்பணத்திலிருந்து நீங்க யாருக்கு குடுக்குறீங்க? எங்க மொழி, எங்க இனத்திற்கு ஒரு கன்னடரை எப்படிங்க நியமிக்கலாம்? கர்நாடகால ஒரு மலையாளியவோ, ஒரு தமிழரையோ நியமிப்பாங்களா? நான் அப்ப நியமனம் பண்ணாலும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஒரு இங்க இருக்க ஐஏஎஸ் ஆபிசர் தமிழர் வந்து பெங்களூர்ல இருக்கலாம். பெங்களூர் இங்க இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதி வரக்கூடிய பணி. எக்ஸாம் எழுதி போறீங்க. நீங்க நாளைக்கு மகாராஷ்டிரா போய் ஆபிசரா இருக்கலாம். நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார்லாம் இருந்தார்ல. வெஸ்ட் பெங்கால்ல தான் இருந்தாங்க. அதுல அந்த இத நம்ம விமர்சிக்க போறதில்ல. இப்ப நமக்கு இங்க வந்து குகன் சிப்பேடிலாம் இருந்தாரு. இவங்கலாம் யாரு? என்ன மாநிலம்? டிஜிபியா இருக்கிறவங்கலாம் வட இந்தியரா தான் இருப்பாங்க. அந்த மாரி வருவத வந்து நீ எப்படி வட இந்தியர போடலாம்? அப்படிலாம் நம்ம கேட்கல. அது ஒரு தனி அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால், இத ஒரு அரசாங்க பணிங்க. தமிழ்நாடு, மாநிலம், உரிமை சார்ந்து பேசக்கூடிய இடம். அதுவும் நமக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணி பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கரண்ட் இப்ப வெறித்தனமா போயிட்டு இருக்கிறது மேகதாடு. இந்த நேரத்துல நீங்க ஒரு நபர நியமிக்கிறீங்கன்னா, அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது?
புரியுதுங்களா? இது நீங்க இதுவரை யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்களே. ஒரு திராவிட கட்சியில ஒரு மாநில உரிமை பேசுற கட்சி இப்படி செய்ய மாட்டாங்களே. விஜய் செய்றாரு. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, இத கூட்டணி கட்சிகள் எதிர்க்கணும். அவங்க அது தேசிய கட்சியான சிபிஎம், சிபிஐயே எதிர்க்கணும். ஏன்னா, அது தேசிய கட்சியா இருந்தாலும் மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தருகிற கட்சி தான் இடதுசாரிகள். மொழி வழி மாநில உரிமையின் போது ஜீவானந்தம் அவர்களுடைய போராட்டத்தெல்லாம் தவிர்க்க முடியாது. தமிழ்நாடுங்கிற பேர் சூட்டுறதுல இடதுசாரிகளுடைய போராட்டத்த மறுக்க முடியாது. கன்னியாகுமரிய திருவாங்கூர் சமஸ்தானம்லருந்து பிரித்ததில் இடதுசாரிகளின் பங்களிப்பை மறுக்க முடியாது. ஜீவானந்தம் போன்றவர்கள் பட்ட அடி, உத, ரத்தம் சிந்தினியதெல்லாம் யாராலயும் மறுக்க முடியாது. சங்கரலிங்கனார் தனது உடம்பை நீங்க கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படைத்து விடுங்கள்னு சொன்னதெல்லாம், அவர்களுக்கு இருந்த அந்த மொழி வழி மாநில உணர்வுக்கான அந்த அரசியல் தேவையை உணர்ந்தவர்கள் என்பதற்காக. ஆனா அந்த கம்யூனிஸ்டுகளே இந்த விஷயத்துல அவருடைய விருப்பம்னு விட்டுட்டாங்களா? ஆமா, இது அரசினுடைய முடிவு, தனிப்பட்ட விருப்பம் தான் அப்படின்றாங்க. இப்ப அது பாஜகவின் சிபிஐ அவர் வீரபாண்டியனுடைய முடிவு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அ தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவரை போட்டிருந்தால் நல்லதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதான் சொல்றேன். அவர்களே கடுமையா அத எதிர்க்கணும். சரி இருந்தாலும் அது ஒரு தேசிய கட்சி. ஆனா வைகோ, விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் இதை கடுமையா எதிர்க்கணும். காதர் மைதீன் போன்றவர்கள்லாம் எதிர்க்கணும். ஏன்னா முஸ்லீம் லீக்னா ஏதோ ஒரு மதவாத கட்சி நினைக்காதீங்க. அவர் கன்னியமிகு காகிதம் இல்லத்தினுடைய இந்தி எதிர்ப்பு உரையெல்லாம் அவ்வளவு முக்கியமானது. ஏன் இந்தி எங்களுக்கு வரக்கூடாது என்று போராடியதில் முஸ்லீம் லீக்குக்கெல்லாம் ஒரு பங்கு உண்டு. காகிதம் இல்லத்து போன்றவர்கள்லாம். அது ஏதோ மதவாத கட்சி. எப்படி நமாஸ் பண்ணணும், எப்படி தொழுகணும், இறை எச்சத்தோடு எப்படி இருக்கணும், மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படின்னு மட்டும் போதிக்கிற அமைப்பு கிடையாது. அதுவும் மொழி உணர்வு கொண்ட அமைப்பு. இஸ்லாமியர்கள் இந்தி கூடாது, தமிழ் வேணும்னு போராடிய வரலாறு அவங்களுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு அவங்க எதிர்த்து எதுவும் பேசியிருக்காங்களா? கண்டன அறிக்கை, ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்றாங்களா? இல்லையா? கேட்கும்போதே உங்களுக்கே போங்க சார் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்கங்கிற மாரி நீங்க சிரிக்கிறீங்க. தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது இதுதான் வருத்தமா இருக்கு. இப்ப அவரு இப்படி நியமனம் பண்றாங்கன்னா, குறைந்தபட்சம் அவருக்கு இடித்துரைத்தாவது அதை திருத்த வைக்கணும். அதை விமர்சனம் செய்தாவது. இங்க எங்க எல்லாரும் அந்த பனையூர் கேட்ல இடிச்சுக்கிட்டு உள்ள போறாங்கங்கிற மாரி பலர் விமர்சனம் பண்றாங்க சனிக்கிழமை ஆனான்னு. சனிக்கிழமை இன்னைக்கு யாரும் இணையம் விழா எதுவும் இல்லையா? இல்ல, இன்னைக்கு பாரதிராஜனுடைய மறைவுனால அது பெரிய செய்தியாவும் பாக்கியராஜ் மறைவுனால. ஓகே, ஓகே. இப்ப அடுத்த சனி வரைக்கும் காத்திருக்கணும். ஆ. இல்ல, இந்த மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திலேயே 2 எம்எல்ஏக்கள் பங்கேற்கல. ம். அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்னு வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தவைக்கா சொல்றபடி இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்று வருவார்களா? தாவேக்கா போக வாய்ப்பு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, அவர் நான் திமுகல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நேத்து என்னமோ தான் சொல்லியிருக்காரு. சீர்காழி எம்எல்ஏ அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாரு. அதனால அவர் தாவேக்கா போறேன்னா, வைகோவே இப்ப இவங்க தாவேக்கா போக இவங்க ஆசையா இருந்தாங்கன்னா, வைகோவே வா தம்பி சேர்ந்து போலான்னு தானே சொல்லுவாரு. அவரே தாவேக்காவுக்கு ரெடியா தானே இருக்கிறாரு. கட்சி தலைமைக்கு இப்ப உயர் கூட்டத்துக்கு வராத அளவுக்குன்னா, மதிமுகவுக்கு எதிர்ப்பா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். தாவேக்கா போமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி போனாங்கன்னா, இப்ப என்ன சொல்றாங்க? வைகோனா தனிநபரு. நாங்க வந்தா எம்எல்ஏன்னு சொல்றாங்களா? ஆனா அவங்க ரெடியா தான் இருக்காங்க. தாவேக்கா. தாவேக்காக்கு எப்படியாவது இப்ப 130 சீட்டு வேணும். அது எப்படியாவது கம்யூனிஸ்ட்களையும், விடுதலை சிறுத்தைகளையும் வெளிய அனுப்பணுங்கிறது. ஏன்னா இவங்கள நம்பி அவங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமான ஆட்கள் வேணும். கொள்கை ரீதியான ஆட்கள் வேணாம். விசுவாசமான ஆட்கள் வேணும். அதற்கு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 130 சீட் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். யார் யார் அடுத்தடுத்து தூண்டில் போட போறாங்கன்னு தெரியல. தாவேக்கா பலமாகிக் கொண்டே போகிறத பார்க்கிறோம். ஒரு புறம் அ இங்க அன்றாட பிரச்சனைகள், மின்வெட்டு பிரச்சனை, பெண்களினுடைய பாலியல் சீண்டல்கள் பிரச்சனை, மின்வெட்டு, அ நிறைய பிரச்சனைகள மக்கள் ஃபேஸ் பண்றாங்கிறதெல்லாம் செய்திகளா பார்க்கிறோம். ஆனா அதெல்லாம் கடந்து விஜயினுடைய கரிஷ்மா அத மூழ்கடிச்சிருது. அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுது. அவர் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு முதலமைச்சர் ஓடுறாருன்றது தான் இன்னைக்கு ஹைலைட்டாவும் பேசப்படுது. தலையங்கமாகவும் தீட்டப்படுது. அந்த அளவுக்கு மாறிடுச்சு. இங்க திமுக பலவீனப்பட்டிருக்கா? ஏன்னா இன்னைக்கு திமுக அ நாங்க தனிச்சு நிக்கலாமான்னு மறுபரிசீலனை செஞ்சுகிட்டு இருக்கோம். பரிசீலிப்போம், பரிசீலிப்போம், பரிசீலிப்போம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. தனியா நிற்கிறதுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு தனிமைப்படுத்தி விட்டதா திமுகன்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? இல்ல தனித்து நின்றால் பலம் குறைஞ்சிருச்சுங்கிற அர்த்தம் கிடையாது. இப்ப கூட்டணி வச்சு தானே இவங்க பலம் இல்லாம போனாங்க. தனிச்சு நின்னு தோக்கலையே அவங்க. கூட்டணி வச்சு தோத்துருக்கும்போது, கூட்டணி வச்சா தோக்குறோம். அப்ப தனிச்சு நிப்போம், ஜெயிச்சுருவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒண்ணும் தவறு இல்லையே. இப்ப மதிமுகவோட கூட்டணி வச்சதும் ஒண்ணு, வைக்காதது தான் ஒண்ணு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு எதுவுமே இவங்களுக்கு விழல. விசிலுக்கு தான் விழுந்திருக்கு. இவங்களோட கூட்டணி வச்சு சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஓட்டு மட்டும் அங்க விழுந்திருக்குங்கிறப்ப அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு நம்ம தனியாவே நின்றுக்கலாமோ அப்படின்னு இப்ப யோசிக்கிறாங்க. அதனால அது ஒண்ணும் தப்பு கிடையாது. தனியா நின்னு ஏன்னா, இப்போ உங்க திமுக ஓட்ட மட்டும் தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க.
இதுக்கு 234லயும் உங்களுக்கு உதயசூரியன் நின்றுருந்தா எப்படியும் 55 சீட்டு கூட ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா உதயசூரியன் பவர்ஃபுல்லானது. ஒரு ஏணியும் ரெட்டலையும் இருக்கிறப்ப ரெட்டலை தானே ஜெயிக்கும். இயல்பா 59 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. இல்ல அதான் சொல்றேன். இப்ப உதயசூரியனோட நின்றிருந்தா, கண்டிப்பா ஒரு 30லேருந்து 50 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அதையெல்லாம் அவங்க இழந்திருக்காங்கல்ல. அத யோசிக்கிறாங்க. கூட்டணி வச்சு இழந்திருக்கோம். பேசாம நம்ம அ தனிச்சு நின்னே நிப்போம்னு அவங்க திட்டமிடுறாங்க. ஏன்னா கூட்டணி நின்னு ஓட்டு விழலையேங்க. கூட்டணி நின்னு ஓட்டு விழலையே. கூட்டணின்னு வச்சாலே ஓட்டு விழுறது தானே. நீங்க ஓட்டு எனக்கு போட மாட்டீங்க. என் கூட கூட்டணி போட்டு வைப்பீங்க. நான் ஓட்ட விஜய்க்கு போடுவீங்கன்னா, அப்புறம் எதுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு? அப்ப அந்த கூட்டணி வேணுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல கூட்டணி இல்லாம நிற்போம். வரத பார்த்துக்குவோம். ஜெயலலிதா அவர்கள் ட்ரை பண்ண மாரி நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம்னு நெனைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதனால தனிமைப்பட்டு போயிட்டாங்க, பயந்துட்டாங்கன்லாம் சொல்ல முடியாது. அது அந்த கட்சியினுடைய உரிமை. அவங்க இப்ப சிபிஐனுடைய முத்தரசன் வந்து திமுகவுக்கு சார்பா பேசியிருக்காரே. அப்ப ஆமா. இத அது எப்படி பண்றீங்க? கம்யூனிஸ்டுகள்லயே வந்து திமுக எதிர்ப்பு பாலபாரதி விஜய் கட்சிய விமர்சிக்கிறாங்க. கனகராஜ் விமர்சிக்கிறாரு. மதுக்கூர் ராமலிங்கம் விமர்சிக்கிறாங்க. நேத்து சிபிஐ முத்தரசன் விமர்சிக்கிறாரு. இல்ல இடதுசாரிகள்லயே வந்து 2 இடதுசாரி கட்சிகள்லயுமே அப்புறம் என்ன? திமுக ஆதரவு நிலைப்பாடு ஒண்ணு இருக்கு. திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கு. நிலைப்பாடு இருக்கு. சு. வெங்கடேசன் விஜய் ஆதரவு. பாலபாரதி வந்து விஜய் எதிர்ப்பு. அதனால சொல்றேன். அதனால அங்கேயும் அதுவும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால அவங்களால இத எப்படி கொண்டு போறாங்கன்னு அவங்களுமே கொஞ்சம் ஒரு பதட்டமா, அவங்களுக்கே ஒரு குழப்ப நிலை இருக்கு. நீங்க நினைக்கும் போது திமுக குழம்பி போயிடல. தாவேக்காவ ஆதரிக்கின்ற இந்த கட்சிகள் தான் ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்படியே தான் போகுமா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.